தமிழில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏர் இந்தியாவினுடைய ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிறதுக்கு இந்த ஏர் இந்தியா ஃப்ளைட்டினுடைய கேப்டன் இருக்கார் இல்லையா, பைலட். ஸோ இவர் தான் காரணம்னு சொல்லி ஒரு மிக பிரபல்யமான இந்தியாவினுடைய ஒரு சேனலில் போடப்பட்டிருந்தது. இந்த நியூஸ் வந்து அமெரிக்காவில் இருக்கிற வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பத்திரிகையில் வெளியிடப்பட்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருந்தது. ஸோ இந்த விஷயத்தை நான் கொஞ்சம் தேடி பார்க்கும்போது உண்மையில் இப்படியான ஒரு விஷயத்தை அவங்க வெளியிட்டிருக்காங்க. ரீசன் கேட்டீங்கன்னு சொன்னால், அதாவது இந்த அமெரிக்காவில் ஏர் இந்தியாவுடைய விமான விபத்துக்குள்ளானதை பற்றிய ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வந்து போகுது. இது சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்கள் தான் இந்த விஷயத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதாவது இதுக்கு முதல் நம்ம போட்ட வீடியோவில் மென்ஷன் பண்ண விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், லாஸ்ட் மினிட்ஸில் இந்த பிளாக் பாக்ஸ்லேருந்து கிடைக்கப்பட்ட தரவுகளை செக் பண்ணும்போது ஒரு பைலட் இன்னொரு பைலட்டிட்ட வந்து சொல்கிறாரு, அதாவது என்ஜினுக்கு போகிற ஃபியூவல் சுவிட்சை வந்து 2 என்ஜினுக்குரிய ஃபியூவல் சுவிட்சை வந்து எதுக்கு நீங்கள் ஓஃப் பண்ணீங்கன்ற ஒரு பைலட் வந்து இன்னொரு பைலட்டை கேட்குற ஒரு விஷயம் வந்து வெளியிடப்பட்டிருந்தது. இதில் யார் எந்த பைலட்டிட்ட கேட்குறாருன்ற விஷயம் வந்து தெரியாம இருந்தது இல்லையா. ஸோ இங்கே வந்து சொல்லப்படுற விஷயத்த பார்த்தீங்கன்னா, இந்த 2 என்ஜினுக்குமான எரிபொருள் போகிறதுக்குரிய அந்த சுவிட்சை வந்து ஓஃப் பண்ணது சுமித் சபர்வால் என்று சொல்லப்படுகின்ற மூத்த பைலட். இவர் தான் வந்து ஓஃப் பண்ணிக்காருன்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறது பார்க்கக்கூடிய இருந்தது. ஸோ இந்த பைலட்டால இந்த விபத்தை வந்து ஏற்பட்டிருக்கு என்ற அளவுக்கு இவங்க சொல்றாங்க. இதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது இந்த ஒரு பைலட்டால வந்து கேட்கப்பட்டிருக்குது, அதாவது இந்த சுவிட்சை வந்து எதுக்காக நீங்க ஓஃப் பண்ணீங்கன்னு சொல்லப்பட்ட ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்குது. ஆனால் அந்த கேள்விக்குரிய ஆன்சர் வந்து அடுத்த பைலட்ல இருந்து வரல. ஸோ அவர் வந்து சைலண்டா இருந்தார் என்ற விஷயம் வந்து மென்ஷன் பண்ணி தான் இந்த விஷயம் வந்து ஷேர் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இந்த மூத்த பைலட் சுமித் சபர்வால் என்றவரால் இந்த விபத்தை ஏற்பட்டிருக்கின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்டிருக்கிறது தான் இங்கே வந்து ஒரு கேள்விக்குரிய எழுப்பியிருக்குது. ஏனென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இறந்து போன பைலட்டுக்கு மேலே பழிய போடுறாங்களோ என்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து எழும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து இன்றைக்கு பேசும் பொருளாக இருக்கிறத நம்ம காணக்கூடிய இருந்தது. ஸ்டில் ஃபைனல் ரிப்போர்ட், அதாவது இந்த எல்லா விதத்திலையும் வந்து ஆராய்வு செய்து இந்த விபத்து உண்மையில் எதனால நடந்திருக்குன்னு சொல்லி ஃபைனல் ரிப்போர்ட் ஒன்று வந்ததுக்கு பிறகுதான் இந்த விபத்துக்கான உண்மையான காரணம் தெரிய வரும். ஸோ அதுக்கிடையில் இப்படியான ஒரு சில விஷயங்கள் வந்து லீக் ஆகிறத வச்சு ஒருத்தர் மேலே பழி போடுறதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது சம்பந்தப்பட்ட அப்டேட்டை வந்து அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி.